கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் அப் குச்சைப்படும் மூலம் தேவனுடைய வார்த்தை நாம் தினமும் கவனிக்கலாமா? ஆமேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கி கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்போ எங்க போனாரு? ஸ்தோத்திர பலி செலுத்த அதிகாலையில இருந்து போனாரு பலி செலுத்துறதுக்கு. அப்போ இப்போ என்ன பலின்னா ஸ்தோத்திர பலி, துதி பலி. அந்த பலி எப்போ செலுத்தணும்னா 10 மணிக்கு 12 மணிக்கெலாம் கிடையாது. அதிகாலையில நம்ம எழுந்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும். அப்பா அம்மா நாம தேடணும். நம்ம பிள்ளைங்களை தேட வைக்கணும். தேசத்திற்காக, தெருவுக்காக, கிராமத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அப்படி காத்திருந்ததுனால பாருங்க, அவருக்கு 25 வருஷம் பொறுத்து அந்த குழந்தை பிறந்தது. கர்த்தர் கொடுத்தாரு. அப்படியே அவர் கீழ்ப்படிஞ்சபடினால என்ன பண்ணுறாரு? ஈசாக்கை கூட்டிக்கிட்டு போகிறாரு. போய் கட்டையெல்லாம் அடிக்கிட்டாரு. பலி செலுத்த போகிறாரு. தூக்கிட்டாரு கத்தியை. அப்போது செலுத்துற பாருங்க 22:12 அப்போது அவர் பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்று ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவனும் இப்போது அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு அவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் பயந்ததுனால உடனே அவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான ஒண்ணுமே என்ன பண்ணாத, செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனத்துல சோதர சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அப்போ அதனாலே கர்த்தருடைய பருவத்திற்கொள்ளப்படும் இன்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்னன்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். பாருங்க, இது வரைக்கும் பலி செலுத்துறதுக்கு தான் போனாரு. ஆனா அவர் யார் மேல நம்பிக்கை வச்சாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சதுனால அந்த மகன் என்ன பண்ணாரு? இது வரைக்கும் ஆடு இருந்துச்சுதான், ஆனா அவர் கண்ணுக்கு தென்படலை. அப்போ அந்த பலி மகனை செலுத்தாதபடிக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுறியா, உன் பிள்ளை கீழ்ப்படியுதா அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு கூட என்ன பண்ணுவீங்க? தவறான வழிகளில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. சோதர அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் பிள்ளைங்களை நடத்துங்க. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் அந்த வழியில் நடத்துங்க. ஒரு பொருத்தனை பண்ணனா நான் ஊழியத்தை கொடுப்பேன்னா கொடுங்க, காணிக்கை கொடுப்பேன்னா கொடுங்க, ஊழியம் செய்வேன்னா செய்வீங்க, எத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னா வாசிங்க. அதில் தவறினீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. சோதர அவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். அனுதாம அவர் உங்களை கேட்கல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செலுத்துறீங்க. அதனால பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாமத்தை சொன்னாருங்க. அப்போ பாருங்க, ஆசார் கூட பாருங்க, அந்த இடத்துல குழந்தை எடுத்துட்டு போகிறாங்க. போகும்போது சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. மகனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. குழந்தை கத்துது, சத்தத்தை கேட்க முடியல. அந்த இடத்துல விட்டுட்டு ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவ என்ன பேர் வச்சு தெரியுமா? என்னை காண்கிற தேவன் என்று பேர் சொன்னாங்க. இப்போ பேர் அதுமாரி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? பேர்களை சொல்லி 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 நம்ம துதிக்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷனை உயர்த்துறோம், கர்த்தரை உயர்த்துங்க. அந்த நாளிலிருந்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிறவர், காண்கிற தேவன் அன்னால் சொன்னார். அப்போது தண்ணியை கொடுத்தாரு. அப்போ ஷாலோம்னா சமாதானத்தை தருகிறவர். அப்போ சோதரம் யெகோவா ரூவா, சுகத்தை தருகிறவர். அப்படி இயேசு நாம நிறைய பேர் இருக்குது. இப்படி சொல்லி துதிங்க, உங்கள் பிள்ளைங்களை சொல்ல வையுங்க. அப்போ துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்க, உங்கள் பிள்ளைங்க மேலே இறங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க.
இதை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. அவருக்கு பல நாமங்கள் உண்டு. மனுஷனுக்கு நம்ம சொல்லி அவங்கள இன்னைக்கு முதலமைச்சரை புகழுறாங்க, யாரையோ புகழுறாங்க. கர்த்தரை புகழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இதை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், உண்மை ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே மனுஷனுக்காக வாழக்கூடாது, கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் கொடுத்தார், அதற்காக அவருக்கே அர்ப்பணிக்க அந்த ஈசாக்கை கொண்டு போனார். ஆண்டவரே ஆட்டுக்குட்டியை கொடுத்தீங்க. அப்படி இந்த பிள்ளைகள் பொறுத்துனீங்கள உண்மையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய நாமத்தை யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து யாராருக்கெல்லாம் குறைவுகள் நிறைவுகள்லாம் மாற்றுங்க. குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாற்றும். கல்வியில் தாங்க, வேலையில் உயர்வு தாங்க. ஆண்டவரே திருமண காரியங்கள் நடக்கட்டும். கர்ப்பத்து கனி ஆசீர்வதியும். மனதார பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தேங்க்யூ.